நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து ரோடை பிளாக் பண்ணுறேன் அதனால தான் டாக்ஸ் வெளியே போக மாட்டேங்கிறாங்கன்னு. இல்லைங்க, நான் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறேன். சார் அங்கே தான் இருக்காரு. நான் செயினை கீழே போட்டேன். அவர் எங்கேயும் வெளியே ஓடி போக மாட்டாரு. அவருக்கு தெரியும். இவர் பேர் பைராவ், ராஜபாளையம் டாக். ரொம்ப அடமெண்டான டாக். நீ என்ன சொல்லு, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தாரு. பட் நல்லாவே மாறி இருக்காரு. செயினை கீழே வைக்கலாம். ஸ்டே பைரவ், ஸ்டே. கதவை திறக்கலாம். வெளியே ஃப்ரீயா இருக்கு. பைரவ், நான் ஸ்டே சொல்லியிருக்கேன். ஓகே, குட் பாய்னா ஸ்டே. சார் என் கமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறாரு. சைடில் பயங்கர ஃப்ரீயாக இருக்கு. குட் பாய். இவருக்கு வந்து நாங்கள் ஓட்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் கொடுக்குறோம். இது உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கு. தாராளமாக நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டாக்ஸ் உங்கள் பேச்சு கேட்டாங்கன்னா ட்ரீட்ஸ் கொடுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. கதை திறந்தா எனக்குமே டாக்ஸ் வீட்டு விட்டு வெளியே ஓடி போகக்கூடாது. உங்க இருக்க ட்ரை பண்ணக்கூடாது. வண்டி போனாலும் சார் டைவர்ட் ஆக மாட்டாரு. தினம் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து உங்க டாக்ஸ் இந்த மாதிரி செயினை வெளியே வச்சு உட்கார வச்சு பார்க்க வைங்க. எல்லா டாக்ஸும் மாஸ்க்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது டாக்ஸ் வந்து கழட்ட ட்ரை பண்ணுவாங்க, அவங்களே ஹர்ட் பண்ணிக்குவாங்க. பட் மசில் போடுறது ஒரு ஹெல்த்தியான ஹேபிட் சொல்லிட்டு நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றோம். ஸ்டே. டாக்ஸ் நீங்கள் சொல்லி கேட்டாங்கன்னா ட்ரீட் கொடுங்க. குட் பாய், குட் பாய். டாக்ஸ்க்கு ஸ்மெல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. ஸ்மெல் பண்ண அலோவ் பண்ணுங்க. உங்களை இழுக்க தான் கூடாது, இழுத்தா தான் தப்பு. குட் பாய். 140 140. குட் பாய், குட் பாய். எல்லா டாகும் ஒரே மாதிரி ட்ரெயின் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு டாக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ட்ரைனிங்கே பண்ணணும்.